திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி. தந்தைதாய் ஆவானும் சார்கரியின் காவானும், அந்தமிலா இன்பம் நமக்காவானும், எந்தனவில் தானாகுவானும் சரணாகுவானும் குரு. அடியனுக்கு திருவுரை தளவரிசையில் 141வது பதிகம், எண் வரிசையில் 29 திருவாவடுதுறை பதிகம். திருநாவுக்கரசர் திருக்கோடிக்கா பணிந்து இத்தலம் வந்து பாடியது. அப்பர் சுவாமி புராணத்தில் 191வது மந்திரத்தில் இப்பதிகம் பற்றிய குறிப்பு உள்ளது. அம்மையின் பெயர் ஒப்பிலாமணி அம்மை, ஐயனின் பெயர் மாசிலாமணி ஈசர். அம்மை பசுவாக மாறி இறைவனை பூஜித்ததால் இவர் கோமுஷ்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மையை ஒரு பாகம் கொண்டதால் அனைத்தெழுந்த நாகர் என்று எனப்படுகிறார். மூவரும் பாடியது. சம்பந்தர் உளவாக்கிலி பெற்றது. திருமூலர் திருமந்திரம் பாடியது. 9ஆம் திருமுறை ஆசிரியர் திருமாளிகை தேவர் பிறந்த இடம். மந்திரம் 1. இறைவன் பிறை செஞ்சடை கங்கை உடையவர், கபாலம் ஏந்தியவர். இறைவன் திருநீர் அணிந்தவர், அதுபோல இவளும் திருநீர் அணிந்தவள் அல்ல. நீர் அணியாததால் வரும் துன்பங்களை மறைக்கும் திறனும் இவளுக்கு இல்லை. இப்பதிகம் அகத்துரை பதிகம். தலைவன் மேல் அன்பு கொண்ட தலைவி நிலைமையை தாய் கூறுவதாக இப்பதிகம் அமைந்துள்ளது. மந்திரம் 2. பிறை சூடிய இறைவன் அன்பின் அளவை முழுதும் காணாதவள், ஆனால் அன்பை கண்டதுபோல் விளங்குகிறாள். மந்திரம் 3. உமைப்பாகனே என்கிறாள். வேதம் போதி என் உள்ளத்தை கவர்ந்தவனே என்கிறாள். ஆதியே சோதியே சுடரே என்கிறாள். பாதிப்பெண் ஒரு பாகத்தன் பன்மறை ஓதி என் உளம் கொண்டவன் ஒன்பொருள் ஆதி ஆவது தந்துரை மேவிய சோதியே சுடரே என்று சொல்லுவேன். மந்திரம் 4. இறைவன் நீலகண்டன். அம்மையுடன் இவள் நெஞ்சத்தில் இருப்பவள். கொன்றை அணிந்தவன். சிவன் மார்பில் அணிந்த கொன்றை மாலையை இவள் விரும்புகிறாள் இந்த பெண். மந்திரம் 5. கருத்த கண்டம் உடையவள், ஒளிவடிவானவன், பால் போன்ற இனியன். அவன் அருகில் இவள் செல்லவில்லை, ஆனால் அவன் மேல் இவளுக்கு அன்பு மிகுகிறது. திருவாவடுதுறை தலைவனே எனக்கு உடையவன் என்கிறாள். ஒருவன் என்னை உடைய கோ என்னுமே என்று கூறுகிறாள். மந்திரம் 6. இவள் அழகானவள். கொன்றை வில்வ இலை ஊமத்தமலர் சூடிய அழகனே உமைபாகனே என்று அழைக்கிறாள். இவள் கை வளையல் கழன்று விழுகிறது. கழலும் கைவளை காரிகையாளுக்கே. மந்திரம் 7. பஞ்சின் மெல்லடி பாவை ஓர் பங்கனை தஞ்சமென்று இருமாந்து இவன் ஆரையும் அஞ்சுவாள், அல்லல் ஆவது தந்துரை மஞ்சனோடு இவள் ஆடிய மையலே. சிவன் ஐம்புலன்களை வென்றவன் உமைபாகன். சிவனே தஞ்சம் என்றால் இருமாப்போடு இருக்கிறாள், யாருக்கும் அஞ்சுவதில்லை. மந்திரம் 8. இறைவன் பிறை சூடியவன், அம்மையப்பனாக இருப்பவன், பூங்கொழில் இருக்கும் ஆவடுதுறை உடையவன். என் உள்ளம் கவர்ந்தான், என் எல்லா தன்மைகளையும் கவர்ந்தான், எனக்கு மாறாத தன்மையை தந்தான். நிறையும் நெஞ்சமும் நீர்மையும் கொண்டவள். கையில் மந்திரம் 9. கையில் வெல்வளையும் கழல்கின்றது. அயன்மால் காணாத ஒளியாக நின்றவன். ஆவடுதுறை அண்ணல் என்று வாய்விட்டு அழைத்து மெலிந்து போனால் வளையல்கள் கழன்று விழுந்தன. மந்திரம் 10. பக்கம் பூதங்கள் பாட பல்கொள்வான், மிக்க வாளரக்கன் வழி வீட்டினான். அக்கு அணிந்தவன் ஆவடு தந்துரை நக்கன் என்றும் இந்நாளினில் காண்பினேன். இறைவன் தன்னை கவர்ந்ததாக இவன் வெட்கப்படவில்லை. இறைவன் பூதப்படை உடையவன், ராவணனை தண்டித்தவன். நன்றி, வணக்கம். நல்ல சிறப்பாக சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரு யோகம் திருவாவடுதுறை போயிட்டு வந்து நேரம் எந்த பதிகமும் வந்திருக்குது. ஆமாம், அதுவும் அகத்துறை பதிகம். அகத்துறை என்பது ஞான நிலையில் வரக்கூடியது. அதாவது
அந்த அப்பர் சுவாமி மாணிக்கவாசருடைய திருவாசகத்தில் திரு அம்மானையில் கொன்றை மாலை சூடுவன் பூங்கொன்றைன்னு ஒரு வரி இருக்கு. சூடுவேன் பூங்கொன்றைன்னு ஒரு வரி இருக்கு. சூடி சிவன் திரள் சோழ் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ரொம்ப 10 வருஷத்துக்கு முந்தையே இந்த மந்திரம் தான் நெஞ்சு விடுதூதா மாறிச்சுன்னு ஒரு வாதத்தை நான் வச்சேன். நம்ம பூழியர் கோலுக்கு நம்ம விளக்க சொல்ல முடியும். அதை அறிய